This video sponsored by BuyMode e-shopping. ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண விரும்புகிறவங்க இந்த மொபைல் ஆப்ஸை யூஸ் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பொருள் எல்லாம் குவாலிட்டியாகவும் இருக்குது, விலை குறைவாகவும் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு GSV VM இண்டியன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கம்பு லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா சுவையாக இருந்தது, நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ கம்பமுல்லை எடுத்திருக்கேன். கம்பமுல்லை நல்லா சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சுக்கிடுவோம். அதோட அளவு பார்த்திங்கன்னா இந்த டிஃபன் பாக்ஸுக்கு 1.5 டிஃபன் பாக்ஸ் இருந்தது. அதில் 1 டிஃபன் பாக்ஸ் அந்த பாத்திரத்துலையும் இன்னொரு 1/2 டிஃபன் பாக்ஸ் இந்த பாத்திரத்துலையும் வச்சுருக்கேன். 1.5 டிஃபன் பாக்ஸ் இருந்தது. அளவு வந்து 1/2 கிலோ. நீங்கள் அதை கணக்கு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வறுத்துடலாம். கடாய் நல்லா சூடு பண்ணிவிட்டு இதை நம்ம வறுத்து எடுத்துப்போம். கொஞ்சம் நிறம் மாதிரி வரணும், லைட்டாக அது அங்கங்கே வெடித்து வெள்ளை வெள்ளையாக வரும் கம்பமுள். அப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்ல நிறமும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா கம்பமுலையும் வறுத்து எடுத்தாச்சு. நல்லா ஆற வச்சுக்கிடுவோம். இப்போ அதே டிஃபன் பாக்ஸில் 1/2 டிஃபன் பாக்ஸு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நான் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும் வேர்க்கடலையை. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அதில் 1/4 டிஃபன் பாக்ஸு பொரிக்கடலை. பாருங்க, கம்பமுல் நல்லா ஆறிடுச்சு. நம்ம ஆற வச்சுருந்தோம், நல்லா ஆறிட்டு இப்போ நம்ம இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கடலையை நம்ம பொடி பண்ணி எடுத்துப்போம். கடலை பொடி பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பெரிய பாத்திரமாக தான் எடுத்திருக்கேன். அப்போ தான் நல்லா நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கம்பமுல்ல ஒரு 4 ஏலக்காய் சேர்த்து அதை நல்லா பொடியாக்கி நம்ம நல்லா அரிப்பை வச்சு அரித்து எடுத்துக்கிடுவோம். ஏன்னா அதில் நெத்தாக வரும், அப்புறம் சாப்பிடும்போது வாயில் கடிப்படும். நம்ம அரித்து அந்த மாவு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இவ்வளோ இது மிச்சம் வந்திருக்கு. இதை நம்ம திரும்பவும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா கம்பமும் அரைச்சி நல்லா நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இவ்வளோ இது மிச்சம் வந்திருக்கு. இது இனிமேல் தேவைப்படாது. இப்போ நம்ம அரைச்ச கம்பமுல்லை கடலையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம். கடலையும் இது எல்லாமே நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நம்ம அதே டிஃபன் பாக்ஸில் 1 டிஃபன் பாக்ஸ் வெல்லம் எடுத்திருக்கேன். 1.5 டிஃபன் பாக்ஸ் கம்பமுல்லை எடுத்துருந்தேன். 1 டிஃபன் பாக்ஸ் வெல்லம். கொஞ்சமாக தண்ணி விட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துப்போம். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. பாகு பதெல்லாம் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சாலே போதும். இப்போ நம்ம வெல்லத்தை இதோட கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு கரண்டி வச்சு கலந்துக்கோங்க, ஏன்னா வெல்லம் ரொம்ப சூடாக இருக்கும். ஃபஸ்ட்டு வெல்லம் ஊற்றின உடனே நமக்கு மாவோடு சேர்ந்து கிளுகிளுன்னு வந்த மாதிரி வந்துடும். அதனால் நீங்கள் வந்து திரும்ப வெல்லத்தை சேர்க்காமல் விட்டுறாதீங்க. கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு திரும்ப அந்த வெல்லத்தை திரும்ப சேர்த்து திரும்ப மிக்ஸ் பண்ணிப்போம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது தான் அந்த வெல்லம் வந்து கரெக்டாக அந்த மாவோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம மாவில் சேர்க்கும்போது கிளுகிளுன்னு வருதுன்னு சொல்லிட்டு நம்ம அதோட வெல்லத்தை நிப்பாட்டிடாமல் கொஞ்சம் அதை ஊற வச்சு சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம லாஸ்ட்டாக நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கை கொஞ்சம் சூடு இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிங்க. இப்போ பாருங்க, உருண்டை ரெடி ஆகிடுச்சு. எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா உருண்டையுமே நாங்கள் பிடிச்சி வச்சாச்சு. லட்டு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா GSV VM இண்டியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப சுவையாக இருந்தது. இதே மெத்தடில் கம்பு லட்டு செஞ்சு பாருங்கள். உண்மையிலே ரொம்ப ஹெல்த்தியானது. எப்பவும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். நம்ம கடையில் வாங்கி கொடுக்குற லட்டுக்கு பதிலாக இப்படி வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.